கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகான் ஸ்ரீ ஷிரடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷிரடி சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசைய தரிசனம் பண்ணிட்டு வரும் சாய்நாதரின் அற்புதமான அருளாசிகளோடு அந்த வகையில் சாய்நாதர் என்று நமக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான அருள் வாக்கு சத்திய வாக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய சமாதி கூட உங்களிடம் பேசுங்கிறார் சாய்நாதர். அப்போ எவ்வளோ பெரிய நம்பிக்கையை நம்முள் விதைக்கிறார் சாய்நாதர் இல்லையா? என்னுடைய பூத உடல் இல்லை என்று யாரும் கவலை கொள்ளாதீர்கள், என் சமாதி கூட உங்களிடம் பேசும், எல்லா மங்களங்களும் விளையுங்கிறார் சாய்நாதர். எப்படி ஒரு அருள் வாக்கு கொடுக்கிறார் இல்லையா? சாய்நாதருக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லி இந்த ஆசீர்வாதம் பெற்ற 3 சகோதரிகளின் அற்புதங்களை நமக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். இன்று நமக்கு தேவையான ஒரு முக்கியமான அற்புதங்கள் நம்மை தேடி வந்திருக்கிறது. இன்று நிறைய ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சகோதரிகளிடம் பேசிக்கொண்டிருக்கும் ஒரு விஷயம் தாய்மை பரிசு. இன்றைக்கி எபிசோடு ஃபுல்லாக அதுதான். சும்மா ரொப்பியிருக்கார் சாய்நாதர். என்னெல்லாம் அற்புதங்க அமர்க்களப்படுத்துகிறார். மலேசியாவை சேர்ந்த சகோதரி சாய் சகுந்தலா ஒரு சிலிர்க்க வைக்கும் அற்புதத்தை நம்மோடு பகிர்ந்து கொண்டார்கள். தாய்மை பரிசிற்காக காத்திருக்கும் ஒரு பெண்மணி சகோதரியிடம் வந்து அழுகிறார்கள். எல்லோரும் என்னை தூற்றுகிறார்கள், என்ன செய்வதென்று தெரியவில்லைங்கும் போது சகோதரி அற்புதமாக அந்த பூஜையை செய்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுக்கிறார்கள். அடுத்து சென்னையைச் சேர்ந்த சகோதரி சூர்யா அவர்கள், அண்ணா நாங்கள் நம்பிக்கையோடு காத்திருந்தோம், 2.5 ஆண்டுகள் பாபாவின் ஆசீர்வாதத்திற்காக காத்திருந்தோம், பாபா என்ன அற்புதம் நிகழ்த்தினார், அமர்க்களப்படுத்தி இருக்கிறார். இப்படி தாய்மை பரிசிற்காக காத்திருக்கும் சகோதரிகள் ஒருபுறம் என்றால், தாய்மை பரிசை பெற்ற பிறகு அந்த குழந்தையை எப்படி வளர்ப்பது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கிறார்கள் சகோதரிகள். ஏன்னா கணவன் மனைவி 2 பேர் வேலைக்கு போகிறாங்க, நாங்கள் எப்படிப்பா பார்த்துக்கிறது, எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. அதற்கும் ஆசீர்வாதம் செய்கிறார் சாய்நாதர். எல்லாவற்றிற்கும் ஒரு பாதங்களை பிடித்து கொள்ள வேண்டும், அதுதான் அங்கே சாய்நாதர் அது அமர்க்களப்படுத்துகிறார். என்று 3 அற்புதங்களும் பிரமாதமான அற்புதங்கள். இந்த 3 அற்புதங்களையும் தரிசனம் செய்ய இருக்கிறோம். அதோடு நிப்பாட்டாமல் சாய்நாதர் இன்றைக்கி டைட்டில் கொடுத்த இடம் அத்தியாயம் 25லேருந்து தான் நமக்கு டைட்டில் வந்திருக்குங்கிறது நமக்கு தெரியும். நமக்கு அந்த அத்தியாயம் 25இல் தாமு அண்ணாவின் கதையும் நம்மை சொல்லுகிறார். அதுவும் புத்திரபாக்கியம் பற்றிய ஒரு பிரமாதமான அற்புதம். இன்று நிறைய சகோதரிகளின் கேள்விகளுக்கு விடை கிடைக்க இருக்கிறது. என்ன விடை அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாய்மை பரிசிற்காக பார்க்காத இடம் இல்லை, போகாத இடம் இல்லை, வணங்காத தெய்வம் இல்லை இல்லையா? ஜாதகத்தை பார்த்தா ஜாதகத்தில் அதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்படியெல்லாம் எங்கிட்ட நிறைய சகோதரிகள் எங்கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் அத்தனை பேருக்கும் பதில் சொல்வது போல் தாமு அண்ணாவின் கதையை நமக்கு இன்று சொல்லுகிறார் சாய்நாதர். இப்படி பிரமாதமாக 3 அற்புதங்கள், ஒரு சச்சரித கதை, இதோடு இந்த எபிசோடு ஜொலிக்க இருக்கிறது. இந்த அற்புதங்களை தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எதற்காக லைக் செய்ய வேண்டும்? நீங்கள் லைக் பண்ண யூடியூப் ரெக்கமெண்டேஷனில் அப்படி வைடு கவரேஜாக போகுது. அப்படி போகும்போது இந்த சாய்நாதரின் அற்புதங்களை எல்லோரும் கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் வழிவகை செய்கிறது அந்த லைக். ஒரு லைக் பண்ணலாமே, பிடித்திருந்தால் ஷேர் பண்ணலாம். வாங்க இப்போ நம்ம வரிசை அற்புதங்களை தரிசனம் செய்வோம். முதல் அற்புதம் மலேசியாவை சேர்ந்த சகோதரி சாய் சகுந்தலா அவர்கள். சகோதரி என்கிட்ட ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பிட்டு, அண்ணா அந்த வாய்ஸ் நோட்டை கேட்டுட்டு என்கிட்ட ஃபோன் பண்ணுங்கண்ணான்னாங்க. அந்த வாய்ஸ் நோட்டை கேட்டேன். ஒரு சகோதரி சந்தோஷமாக ஒரு வாழ்த்தை சாய்நாதருக்கு சொல்லியிருந்தார்கள். பாபா நீங்கள் இல்லைன்னு சாத்தியமில்லை, எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை பெற்றுக் கொடுத்தீர்கள். அந்த சகோதரி அந்த வாய்ஸ் நோட் கொடுத்துருந்தாங்க. என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சகோதரின் அலுவலகத்தில் பணிபுரியும் ஒரு சகோதரி, கணவன் மனைவியும் பாபாவிடம் வேண்டாத நாள் கிடையாது, எல்லா தெய்வங்களிடம் முறையேற்று பார்த்தாச்சு, தாய்மை பரிசு கிடைக்க மாட்டேங்கிறது. மிகப்பெரிய அவப்பெயர், பார்ப்பவர்கள் எல்லோருமே தூற்றுகிறார்கள். உனக்கு இனிமேல் குழந்தை பாக்கியமே கிடையாது, எங்களுக்கு தெரியும், எனக்கு நீங்கள் என்ன பாவம் செஞ்சீங்களோ இப்படியெல்லாம் சொல்கிறாங்க, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரிலன்னு சொல்லிட்டு சகோதரி சகுந்தலாவிடம் கதறுகிறார்கள். அந்த சகோதரியும் அவர் கணவரும். சகோதரி சொன்னாங்க, நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லித்தரேன், அது செஞ்சீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு தாய்மை பரிசு சத்தியமாக கொடுப்பார் சாய்நாதர். பாருங்கள் எவ்வளோ நம்பிக்கையாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். அது என்னன்னு கேட்டிங்கன்னா 5 விளக்கு பூஜை. ஏன்னா நான் 5 விளக்கு பூஜை நான் செய்து நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கிறது. எனக்கு உங்கள் வாழ்விலும் நிகழ்த்தி காட்டுவார் சாய்நாதர். நம்பிக்கையோடு செய்கிறீர்களா? அதற்கு அந்த சகோதரி ஒரு ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க, அக்கா நான் உங்கள் வீட்லேயே பண்ணட்டுமா, எங்களுக்காக நீங்களே செய்கிறீங்களா, நான் உங்களோடய இருக்கேன் அப்படின்னாங்க.
சத்தியமாக செய்கிறேன். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், அந்த டைம் மட்டும் மிஸ் ஆகக்கூடாது. 5 நாட்களும் ஒரே நேரத்தில் அந்த பூஜையை செய்ய வேண்டும்ங்கிறது அங்கே கண்டிஷன். அது கரெக்டாக வருவீங்கன்னா நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லி சகோதரி இந்த கண்டிஷன் தான் போட்டாங்க. நிச்சயமாக வருகிறோம், எங்களுக்கு தாய்மை பரிசு வேண்டும், பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடித்துக் கொள்கிறோம்னு கணவன் மனைவின்னு சொன்னாங்க. அடுத்த நாளே ஆரம்பிச்சிட்டாங்க 5 விளக்கு பூஜையை. பிரமாதமாக சகோதரி செஞ்ச விஷயம், 5 விளக்குகள் ஏற்றி அந்த தம்பதிகளை முன்னாடி உட்கார வச்சு அவங்க கையாலேயே பூஜை செய்ய வச்சு, ஒரு கிளாஸ் தண்ணி வச்சு ஒரு பிஞ்சு உதி போட்டு ஒரு பிரசாதம் வைத்து, தினமும் அந்த உதி கலந்த தண்ணியை அந்த தம்பதிகளை குடிக்க வைத்து அந்த பிரசாதத்தையும் சாப்பிட வைத்தா நான் அனுப்புவேன்னா 4 நாட்கள் பிரமாதமாக முடிஞ்சிருச்சுன்னா 5ஆவது நாள் அந்த தம்பதிகள் சில பலகாரம்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாங்க. எல்லாத்தையும் வைத்து அங்கு பிரசாதம் நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்தோம். நாங்கள் எல்லாருக்கும் 5 நாட்கள் வெற்றிகரமாக முடிந்து விட்டது. 2 வாரங்கள் கழித்து அந்த சகோதரி கண்ணீரோடு என்கிட்ட ஃபோன் பண்ணுறாங்க. அக்கா, பாபாவோட கருணை பிரமாதமானது, 5 விளக்கின் மகிமை பிரமாதமானது. நான் இன்றைக்கி தான் காலையில் டெஸ்ட் பண்ணேன், எனக்கு பாசிட்டிவ் வந்துருச்சு. நான் இப்போ டாக்டர்கிட்ட தான் போயிட்டுருக்கேன், அங்கேயும் போய் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு டாக்டர்கிட்ட போய் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உடனே ஃபோன் பண்ணுறாங்க. தாய்மை பரிசை பெற்று விட்டார்கள். இன்றைக்கி எதற்காக இந்த அற்புதத்தை பாபா சொல்ல வைக்கிறார்? ராமநவமி, தொட்டில் கட்டும் வைபவம், இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த வைபவத்தில் எங்களால் கலந்து கொள்ள முடியவில்லைன்னு நிறைய சகோதரிகள் என்னிடம் கண்ணீருடன் பேசி கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் அத்துணை பேருக்கும் நம்பிக்கையை கொடுப்பது போல் அந்த 5 விளக்கின் மகிமையை உங்களுக்கு சொல்கிறார் இல்லையா? சகோதரி சாய் சவுந்தலாவுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் பண்ணணும் நம்ம இல்லையா? அந்த சகோதரியும் அந்த கணவரும் வந்து அழும்போது அவர்களை ஆறுதல் படுத்தி, பாபா இருக்கிறார், கவலைப்படாதீர்கள், 5 விளக்கு பூஜை செய்ய வச்சாங்க பாருங்கள். அதுவும் எப்படி இவங்க வீட்டிலையே, எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷமான விஷயங்க அது இல்லையா? அடுத்தவர்களுக்காக நாம் பூஜை செய்கிறோம், அடுத்தவர்களுக்காக அவர்களே வர வைத்து பூஜை செய்த ஒரு பிரமாதமான விஷயம். சாய்நாதர் கருணை மழை பிரமாதமாக பொழிந்தது, தாய்மை பரிசு கிடைத்தது. இந்த அற்புதம் இப்படி பிரமாதம்னா, சென்னையை சேர்ந்த சகோதரி சூர்யா அவர்கள், அண்ணா நம்முடைய விளக்கு பூஜைகள் அத்துணையும் மகிமை வாய்ந்தவை. சகோதரி இப்படி தான் ஆரம்பித்தாங்க. எனக்கு ஒரு கிரிட்டிக்கல் எக்ஸாம் இருந்தது, ரொம்ப டிஃபிகல்ட் எக்ஸாம் இருந்தது. நான் 5 விளக்கு பூஜை செய்தேன், ஈஸியாக பாஸ் பண்ணிட்டேன் அந்த எக்ஸாமை. சகோதரி பிரமாதமாக சொல்கிறாங்க. அடுத்து அம்மாவுக்கு ஒரு ப்ராப்ளம், பெண்களின் பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரும் ஏகமுக தீபம், நம்பிக்கையோடு ஏற்றினேன், அம்மா குணமாகி வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா. இப்படி பிரமாதமாக அற்புதங்களை நிகழ்த்திய சாய்நாதர் என்னை 5 விளக்கு பூஜை செய்ய சொல்லி அறிவுறுத்தினார். எதற்காகன்னு கேட்டிங்கன்னா, தாய்மை பரிசிற்காக. நானும் 2.5 ஆண்டுகளாக பாபாவிடம் கோரிக்கை வைத்து காத்து கொண்டிருக்கிறேன். 5 விளக்கு பூஜை செய்தேன். பாபா என்ன அற்புதம் நிகழ்த்தினார். சகோதரின் குரலிலே நம்ம தரிசனம் செய்ய இருக்கிறோம். பிரமாதமாக சொல்கிறாங்க சகோதரி. அண்ணா மகிமை வாய்ந்த 5 விளக்கு பூஜையை நான் எல்லாருக்கும் சொல்லுங்கண்ணா. 5 விளக்கு பூஜையை நம்பிக்கையோடு செய்யும்போது பாபாவின் கருணை நம்மை தேடி வருகின்றது. சத்தியமான உண்மை. சகோதரியின் அற்புதத்தை கேட்டுட்டு நம்ம அடுத்த அற்புதத்துக்குள்ளே போவோம். ஹலோ சார், நான் ஏற்கனவே உங்களை கனெக்ட் பண்ணியிருக்கேன். மிராக்கிள் வந்து நீங்க கோபுரம் டிவில ஷேர் பண்ணியிருக்கீங்க சார். இப்போ வந்து என்னன்னா, ஆக்சுவலி நான் ப்ரெக்னெண்ட்டா இருக்கேன். ஸோ எனக்கு எல்லா ஆப்ஷனுமே ட்ரை பண்ணி இப்போ 2.5 இயர்ஸாக நாங்கள் ட்ரை பண்ணுறோம். பட் கன்சீவ் ஆகலை. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த 5 விளக்கு பூஜை அடிக்கடி வந்து உங்க சேனல்ல பாப்அப் ஆயிட்டு வந்தது. ப்ளஸ் நிறைய மிராக்கிள்ஸ் இவங்க 5 விளக்கு பூஜை பண்ணாங்க, நடந்துச்சு. அதில் கமெண்ட்லேயும் நிறைய பேர் போட்டிருந்தாங்க, அது ரொம்ப நம்பிக்கையோட பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக இருக்கும். நான் ஏற்கனவே வந்து அந்த ஃபீமேலுக்கு ஒரு விளக்கு பூஜை ஒன்று இருக்கு, அது நான் வந்து பண்ணேன். அது எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு அம்மாவோட ஹெல்த்துக்கு. அதுக்கப்புறம் இந்த 5 விளக்கு பூஜை என் ப்ரெக்னன்சிக்காக பண்ணலான்னு முடிவு பண்ணி இந்த மந்த்து 5 விளக்கு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் எனக்கு நிறைய ட்ராவல் இருந்தது. பெருசா இந்த மாதம் எனக்கு ஹோப்பே கிடையாது. பட் வந்து அது ஒரு மிராக்கிள் மாதிரி என்னோட ப்ரெக்னன்சி வந்து பாசிட்டிவ் சார். அதுவும் நேச்சுரலாகவே நான் கன்சீவ் ஆயிருக்கேன். இது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இந்த விளக்கு பூஜைலாம் வந்து ஒன்னொன்னும் இவ்வளோ ஒரு அற்புதம் பண்ணும் அப்படின்றது நான் ஒன்னொன்னுத்தையும் பண்ணி அதுக்கான பலனை அனுபவிக்கக்குள்ளதான் அதோட இது வந்து என்னால் ரியலைஸ் பண்ண முடியுது. இதுக்கு நடுவில் நான் என்னோட ட்ராவல் அதிகமாக இருந்த டைமில் ஆஃபீஸ் விஷயமா நான் ட்ராவலில் இருந்தேன். அப்போ கூட
இடையில சென்னை போனனால மயிலாப்பூர் பாபா கோயில் கூட நான் ஒரு தடவ பாபாவ பார்க்க போனேன். அப்ப கூட வந்து நான் வேண்டியிருந்தேன் பாபா கிட்ட, இந்த மாரி இந்த மாசம் ஏதாவது கன்சீவ் ஆக பாசிபிலிட்டி இருந்தா எனக்கு மஞ்ச கலர் பூ குடுக்கணுன்ட்டு. பட் ஆனா அது அன்னைக்கு குடுக்கல. பட் அதுக்கு பதிலா அன்னைக்கு அந்த அன்னதானம் சாப்பாடு வந்து லெமன் ரைஸு. ஸோ நான் மனசுல அப்ப நெனச்சுக்கிட்டேன். ஓ! நான் வந்து லெமன் ரைஸ் குடுத்து இன்டைரக்ட்டா எனக்கு பிரெக்னன்ட் ஆவேன்னு சொல்றியா பாபான்னு, நானே ஒரு விளையாட்டுத்தனமா அப்படி மனசுல நெனச்சுட்டு அத விட்டுட்டேன், மறந்துட்டேன். அதுக்கப்புறம் கன்சீவ் ஆச்சு. இன்னைக்கு நான் பிளட் டெஸ்ட்டும் பண்ணிட்டேன் சார். கன்ஃபார்ம்டு. அதனால ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் ஃபர்ஸ்ட்டு. பாபாவுக்கு என்னைக்குமே தேங்க்ஸ். ஏற்கனவே என்னோட மிராக்கிள் எனக்கு கல்யாணமும் ஷீரடில தான் நடந்தது. ஸோ அந்த மிராக்கிள் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது உங்ககிட்ட கண்டிப்பா எனக்கு சொல்லணும்னு இருந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த ஒரு இவ்ளோ 2 1/2 இயர்ஸா என்னென்னமோ ட்ரை பண்ணி நடக்காத ஒரு அற்புதம் வந்து ஷிரடிக்கும் நெறைய தடவ போயிட்டு வந்துட்டேன். அது கடைசியில பாபா இந்த 5 விளக்கு பூஜை நான் பண்ணி, அப்படிதான் எனக்கு இந்த ரிசல்ட் பாசிட்டிவ்னு வரணும்னு இருக்குன்னு நெனைக்கிறேன். அதான் சார். ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். எவ்வளோ பிரமாதமாக சொன்னாங்கல்ல, எப்படி நம்பிக்கையோடு காத்திருக்கிறார்கள் பாருங்கள். பாபா இருக்கார், அவர் செய்வார். அந்த நம்பிக்கை மட்டும் இருந்ததுன்னா எல்லாமே சாத்தியமாகும். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் நம்ம. இப்படி 2 அற்புதங்கள் 5 விளக்கின் மகிமையை நமக்கு எடுத்து கூறியது. அந்த 5 விளக்கு பூஜை என்ன, அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த அற்புதத்துக்குள்ளே போவோம். நிறைய சகோதரிகள் இன்னும் சந்தேகம் இருக்குது. நான் ஒரு வாட்டி தெளிவுபடுத்துகிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். இதையே கேட்டாலும் சரி, இல்லை என்கிட்ட ஒரு ஃபோன் பண்ணி கேட்டாலும் சரி, 5 விளக்குகள் எடுத்துக்கொள்ளுங்கள். அது 5 அகலாகவும் இருக்கலாம், பித்தளை விளக்காகவும் இருக்கலாம், உங்கள் வீட்டில் உள்ள விளக்காகவும் இருக்கலாம், புது விளக்காகவும் இருக்கலாம். புதுசு தான் வாங்கணுமான்னு கேட்டால் கிடையாது. உங்கள் வீட்டில் உள்ள விளக்கே யூஸ் பண்ணலாம். அழகாக 5 விளக்கு வச்சு 5 விளக்கிலும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்கள். அப்படி நல்லெண்ணெய் கிடைக்கலையா நெய் ஊற்றுங்க. அப்படி நெய் கிடைக்கலையா, இப்போ சிலோனில் இருக்கிற சகோதரிகள்லாம் சொல்லுவீங்க, அண்ணா நெய் கிடைக்காதுன்னு நம்புவீங்க, நல்லெண்ணெய் கிடைக்காதுன்னு சொல்லுவீங்க. நீங்கள்லாம் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், ஒன்றும் தப்பே கிடையாது. அப்பாவோட கருணை உண்டு, நமக்கெல்லாம் அற்புதமாக உண்டு. அற்புதமாக 5 விளக்குகளை ஏற்றுங்கள். 5 விளக்குகளை ஏற்றி இப்போ நம்ம சகுந்தலா சகோதரி செஞ்ச மாதிரி ஒரு கிளாஸ் வச்சு தண்ணி வச்சு அதில் ஒரு பிஞ்சு ஊதிய போட்டுருங்க. ஒரு பிரசாத நைவேத்தியம் வைங்க. விளக்குகளை ஏற்றியாச்சு, பூ போட்டாச்சு. பாபாவுக்கு அஷ்டோத்திரம் தெரிந்தால் சொல்லுங்கள், இல்லை உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை சொல்லுங்கள். எதுவுமே தெரியாதுன்னா சாய்ராம் சொல்லுங்கள். ஒரு 9 முறையோ 27 முறையோ சாய்ராம் சொல்லிவிட்டு பூஜையை முடித்து விடுங்கள். அப்புறம் ஒரு கற்பூர ஆரத்தியோ அப்படி இல்லைன்னா நெய் தீப ஆரத்தியோ காமிச்சிட்டு பூஜையை முடிச்சிருங்க. 5 நிமிடம் எரிந்தால் போதும். இந்த பூஜையெல்லாம் முடிந்த பிறகு இந்த விளக்குகள் ஒரு 5 நிமிடம் எரிந்தால் போதுமானது. ஃபுல்லாக எரின்னு அவசியம் கிடையாது. இதில் ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல் நாள் எந்த நேரத்துக்கு ஆரம்பிக்கிறீங்களோ, உதாரணத்துக்கு 6 மணிக்கு ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, 5 நாட்களும் அதே 6 மணிக்கு தான் பூஜை செய்ய வேண்டும். நான் போன எபிசோட்லேயும் இந்த 5 விளக்கு பூஜை பற்றி பேசினேன், இந்த எபிசோட்லேயும் பேசுகிறேன். ஏன்னா பாபா ஒரு மாபெரும் கருணையை நமக்கு புரிந்திருக்கிறார் என்று. தாய்மை பரிசிற்காக இந்த 5 விளக்கு பூஜையை செய்யுங்கள், நிச்சயமாக தாய்மை பரிசு கிடைக்குங்கிறாரு. நம்பிக்கையோடு செய்வோம், சாய்நாதரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இப்படி பிரமாதமாக 5 விளக்கு பூஜை பற்றி சொன்ன சாய்நாதர் தாய்மை பரிசை அள்ளி கொடுக்கிறார் எல்லோருக்கும், இல்லையா? அப்படி ஒரு தாய்மை பரிசு கிடைக்கப்பெற்ற ஒரு சகோதரிக்கு வேறொரு பிரச்சனை வந்தது. அதையும் பிரமாதப்படுத்தி விட்டார் சாய்நாதர். என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெங்களூரை சேர்ந்த சகோதரி சௌந்தர்யான் பேர், நம்ம தருமபுரியை சேர்ந்தவங்க. ஆனால் என்னுடைய பிறந்தநாள் வருது, கரெக்டாக இந்த நேரத்தில் என்னுடைய அற்புதத்தை சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன்னாங்க. இன்றைக்கி இந்த அற்புதம் கரெக்டாக சொல்ல வச்சுருக்கிறார் சாய்நாதர். என்னன்னு கேட்டிங்கன்னா, சகோதரிக்கு தாய்மை பரிசு கிடச்சிருச்சு, குழந்தையை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள், மெட்டர்னிட்டி லீவெல்லாம் முடிஞ்சு ஆஃபீஸ் ஜாயின் பண்ணணும். இப்போ இந்த குழந்தைய நான் எங்கே யார்கிட்ட கொடுக்கறது பாதுகாப்பாக வைத்துக்கொள்வதற்கு? அக்கா வந்தாங்க, கொஞ்ச நாள் பார்த்துக்கிட்டாங்க, அவங்களும் ஊருக்கு போயாச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறதுனே தெரியல எனக்கு. என் ஆஃபீஸ் பார்த்தா கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஜேர்னியில் இருக்குது. நான் எப்படி போயிட்டு வர்றது, என்ன பண்ணுறது? இதற்கும் அப்பாவின் பாதங்களை தான் பிடித்து கொண்டேன். ஆமாம், நமக்கு அவர்கிட்ட வேறு யார் இருக்கா? அவர் தானே நமக்கு எல்லாமே, இல்லையா? சகோதரி பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொண்டார்கள். அப்பா, என் குழந்தைக்காக நீங்கள் ஒரு ஆசீர்வாதம் செய்யுங்கள். சகோதரி சொன்னாங்க. என்ன ஆசீர்வாதம் செய்தார் பாபா? அன்றைக்கி ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வருது, ஒரு புது ப்ராஜெக்டை நீங்கள் சைன் பண்ணணும், கிளம்பி வாங்க. சகோதரி குழந்தைய இங்கே வீட்டில் அவங்க சொந்தக்காரங்கள்ட்ட விட்டுட்டு சகோதரி நேராக ஆஃபீஸ் போகிறாங்க. அங்கே போய் சைன் பண்ணுறாங்க கான்ட்ராக்டில். சகோதரிக்கு கான்ட்ராக்ட் சைன் பண்ணியாச்சு. எப்படி இருந்தாலும் வேலைக்கு போய் தான் ஆகணும், வேலையை விட முடியாது, பெரிய நிறுவனம் அது. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அப்பாட்ட வேண்டிக்கிட்டே இருக்காங்க.
அந்த ஹெச்ஆர் சொன்ன ஒரு அற்புதமான சந்தோஷமான விஷயம், அம்மா இது ஒர்க் ஃப்ரம் ஹோம், நீங்கள் வீட்டில் இருந்தே வேலை செய்யலாம். சகோதரி கண்களில் கண்ணீரை வந்துருச்சு. எப்படி ஒரு ஆசீர்வாதங்க இல்லையா? அப்பா நீங்கள் தான் பார்த்துக்கணும் என் குழந்தைன்னா, நீயே பார்த்துக்கோ வா, நான் உடனே வச்சே பார்த்துக்கிற மாதிரி உனக்கு ஒரு வேலையை கொடுக்குறேன் பாருங்கள். அதுதான் சாய்நாதர். நம்பிக்கையோடு ஒரு பாதங்களை பிடிக்கும்போது, அதற்காக தான் நான் திருப்பி மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், அவருடைய பாதங்களை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள். நமக்கு அருள்மழை பொழிவதற்கு சாய்நாதர் காத்து கொண்டிருக்கிறார். எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. தாய்மை பரிசுக்காக காத்திருக்கிறோம். தாய்மை பரிசு கிடைக்கிறது. இந்த குழந்தையை எப்படி வளர்க்கப் போகிறோம் அதற்கும் வழி சொல்கிறார் சாய்நாதர். எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். இந்த தாய்மை பரிசு, குழந்தை, இந்த விஷயம் மட்டும் இல்லை, எல்லா விஷயங்களையும் அவர் பாதங்களில் கொண்டு ஒப்படையுங்கள். எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எந்த துன்பமாக இருந்தாலும், எந்த துயரமாக இருந்தாலும் அவருடைய பாதங்களில் கொண்டு ஒப்படையுங்கள். அவர் நமக்கு அருள்மொழி பொழிய காத்து கொண்டிருக்கிறார் சாய்நாதர். இன்று வியாழக்கிழமையாக இருப்பதால் இன்றைக்கி துணிபஜியின் தரிசனம் இருக்கிறது. அந்த துணிபஜியின் தரிசனம் பெற்ற பிறகு இன்றைக்கி நமக்கு ஒரு பிரமாதமான ஒரு கதையை சச்சரித்திலிருந்து நம்மை சொல்ல வைத்திருக்கிறார் சாய்நாதர். தாமண்ணாவோட கதை நமக்கெல்லாம் தெரியும். சச்சரிதம் படித்தவர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். படித்தவர்களாக இருந்தாலும் எதற்காக இன்று பாபா அந்த கதையை சொல்ல வைக்கிறாருங்கிறதை நான் சொல்கிறேன். நான் வாங்க இப்போ நம்ம அற்புதமாக துணிபஜியின் தரிசனத்தை பெற்றுக்கொள்வோம். शुक्लाम्बरधरं विष्णुं सतिवर्णं सुदर्भुजं प्रसन्नवदनं ध्यायेदुरोगणपडान्ते मम वाक्त समस्त दुरित जयत्वाराः श्री परमेश्वराकणेदाः परमेश्वरप्रीत्यर्थं पत्यपुरोदेवं सकलपडेतराः श्रेष्ठादाम् अस्यां वर्धमानादाः गोपुरं टीवी सर्वसायी भक्तमहाजनानां सर्वेषां सककुटुम्बानां क्षेमदैर्योदयाजुलारोग्यैश्वर्याणाम् अभिवर्तीर्थमरोगदिनगात्रिकातीर्थं मनदान्य शिक्षन्दान सकल सौभाग्यगातीर्थं देगारोग्यदा मनसन्तोष साईनाथ परिपूर्ण अनुग्रह प्रसाद फल सिद्ध्यर्थं कर्म पितृ शाप पाप निवर्ति प्राप्त्यर्थं व्याधि रोग निवारण प्राप्त्यर्थं मनसंकट मन क्लेश निवर्ति प्राप्त्यर्थं मन संतोषकर प्राप्त्यर्थं कार्य जयकर प्राप्त्यर्थं ज्ञान साईनाथ गुरुवे नमो नमः बाधारवन्दतो सदा नामद्य करिष्यामः सदा निम्बवृक्षद्यमूलादिवासात् स्वदास्राविनं दिक्तमप्य प्रियं दम् तरुं कल्पवृक्षादिकं साधयन्तं नमामीश्वरं सत्कुरुं सायिनाथम् ॐ गां सायिनाथाय नमः ॐ लक्ष्मीनारायणाय नमः ॐ कृष्णरामशिवमारुत्यादि कुबाय नमः ॐ शेष सायिने नमः ॐ गोदावरीतर शिरडिवासिने नमः ॐ भक्तहृदालदाय नमः ॐ सर्वहृद्वासिने नमः ॐ भूतावासाय नमः ॐ भूतभविष्यद्वर्जिताय नमः ॐ कालादीताय नमः ॐ कालाद नमः ॐ कालकालाद नमः ॐ कालदर्पदमनाद नमः ॐ मृत्युञ्जयाद नमः अमृतयाद नमः ॐ मृतिया भयप्रदाद नमः ॐ जीवाधाराय नमः ॐ सर्वाधाराद नमः ॐ भक्तावन समृद्धाद नमः ॐ भक्तावन भृतिंगाद नमः अन्नवस्त्रदाद नमः ॐ आरोग्य क्षेमदाद नमः ॐ धनमांगल्यप्रदाद नमः ॐ मृत्युषितिदाद नमः पुत्रमित्र कलत्रबन्धुदाद नमः योगेशमहाद नमः आवत्पन्दवाद नमः मार्गबन्धवे नमः भुक्तिमुक्तिस्वर्गापूर्वद नमः ॐ प्रियाद नमः ॐ प्रीतिवर्धनाद नमः अन्तर्यामिने नमः ॐ सच्चिदात्मे नमः ॐ अनन्दाद नमः ॐ आनन्दाद नमः ॐ परमेश्वराय नमः ॐ परब्रह्मणे नमः ॐ परमात्मे नमः ॐ परमसुखदाय नमः ॐ परमेश्वराय नमः ॐ ज्ञानस्वरूपिणे नमः जगदपुत्रे नमः भक्तानां मातृदातृपितामगाय नमः ॐ भक्ताभयप्रदाय नमः ॐ भक्तवरादिनाय नमः ॐ भक्तानुग्रह कादराय नमः ॐ शरणागतवस्त्राय नमः भक्तिशक्तिप्रदाय नमः ज्ञानवैराग्यदाय नमः प्रेमप्रदाय नमः संशय कृतेतुर्बल्य पाप कर्म वासनाक्षेकराय नमः साईनाथ गुरुवे नमः शिरडिपुरवासिनं करुणामूर्तिस्वरूपं सर्वरोगदोषनिवारणं ज्ञान साईनाथ परिपूर्ण अनुग्रह प्रसाद बल सिद्धिरस्तु त्र्यंबकं यजामहे सुगंधिं पुष्टिवर्धनं मुरुवारुकपिवन्दना मृत्योर्मुक्षीयमामृतात् धनं धान्यं शुम्भकुपुत्रलाभं सतसंवत्सरं दीर्घमादुः साईनाथ परिपूर्ण अनुग्रह प्रसाद बल सिद्धिरस्तु प्रदेकदाकिने मम वजं वै श्रवणाज गुरुमहे समेघामान् कामकामाजमख्यं कामेश्वरो वै श्रवणो ददातु कुबेराज वै श्रवणाज महाराजाय नमः ओम शिरडिवासाय विद्महे सच्चिदानन्दाय धीमहि तन्नो साई प्रचोदयात्
சச்சிதானந்த ஸ்வரூப சாய்நாத குருவே நமோ நமः. ஏகமுக கல்பூர நீராஞ்சன தீபம் தரிஷதாமி. ஓம் ஸ்ரீ அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக் ராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம்மா ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். பாபா அனைவருக்கும் ஞான சாய்பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூரணம். எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்க வளமுடன். அற்புதமாக துணி பூஜையின் தரிசனம். இந்த அற்புதமான துணி பூஜைக்காக ஞான சாய்பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி, இந்த பூஜையை செய்து கொடுத்த குருஜிக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி, இந்த பிரமாதமான சச்சரித கதையை நம்மை கேட்க வைத்திருக்கிறார் சாய்நாதர். இன்று நிறைய சகோதரிகளிடம் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள். தாய்மை பரிசு வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் அத்துணை பேருக்கும் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் கொடுப்பதற்காகத்தான் அந்த கதையை சொல்ல வைக்கிறார் சாய்நாதர். எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள், எதையும் மனதில் போட்டு குழப்பிக்கொள்ளாதீர்கள் என்பதற்காகத்தான் இந்த கதையை சொல்ல வைத்திருக்கிறார் சாய்நாதர். நான் ஃபஸ்ட்டு கதையை சொல்லிடுறேன், அப்புறம் பாபா எதற்காக சொல்ல வைத்தார் அப்படிங்கிறதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நான் ஒரு பிரமாதமான அத்தியாயம் 25 இல்லையா? இந்த தாமண்ணாவோட கதை அதில் தான் இருக்குது. அதில் தாமண்ணாவோட 2 கதை இருக்கும். ஒன்று அவர் வியாபாரத்தில் ஒரு மிகப்பெரிய நஷ்டத்தை சந்திக்க வேண்டிய நிலையிலிருந்து அவரை காப்பாற்றியிருப்பார் சாய்நாதர் ஒன்று. இன்னொன்று தாமண்ணாவுக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்த ஒரு விஷயத்தை செய்திருப்பார். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோவாவிலிருந்து நிறைய மாம்பழங்கள் வருகிறது. அல்ஃபோன்சா மாம்பழம் யார் கொடுத்து விட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, சப் கலெக்டர் ராலே அவர் தான் கொடுத்து விட்டுருக்காரு. அது பாபாவின் பாத கமலங்களில் சமர்ப்பிக்கப்படுகிறது. ஷியாமா தான் அதை பிரிக்கிறாரு. அதிலிருந்து ஒரு 4 மாம்பழங்களை எடுத்து அந்த கோலம்பா, அந்த பாத்திரம் இருக்கும் இல்லையா, மண், அந்த அகண்ட வாய் உள்ள பாத்திரம், அதில் வைக்கிறாரு. அப்போ பாபா சொல்கிறார், அந்த 4 மாம்பழங்கள் தாமண்ணாவிற்கு தான் அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் மீதி மாம்பழங்கள் ஷியாமாவிடம் ஒப்படைக்கப்படுகின்றது. இந்த நிகழ்வு நடந்து ஒரு 2 மணி நேரம் கழித்து அப்படி தாமண்ணா உள்ளே வரார். மலர்களோடு தான் உள்ளே வருகிறார். பாபாவை தரிசனம் செய்கிறார். பாபா அந்த 4 பழங்களையும் அவருக்கு கொடுக்குறார். அதை எடுத்துக்கிட்டு வெளில போகிறாரு. அவருக்கு வெளில போன ஒரு சின்ன சந்தேகம், இந்த பழங்களை மூத்த மனைவி கொடுப்பதா இளைய மனைவி கொடுப்பதா, இது பாபாட்டே கேட்டுருமேன்னு சொல்லிட்டு நேராக பாபாட்ட வந்து கேட்குறாரு. பாபா, இந்த மாதிரி நீங்கள் மாம்பழம் கொடுத்துருக்கீங்க, இது மூத்த மனைவி கொடுப்பதா இளைய மனைவி கொடுப்பதா? இளைய மனைவிக்கு கொடு. இது அற்புதமான மாம்பழங்கள். இந்த மாம்பழம் 8 குழந்தைகளை உனக்கு கொடுக்கும். 4 ஆண் மகன்கள், 4 பெண் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி பாபா சொன்ன உடனே அவருக்கு அப்படி ஒரு சந்தோஷம் அவருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் புத்திர பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கிறார் தாமண்ணா. பார்க்காத ஞானிகள் கிடையாது, பார்க்காத சித்தர்கள் கிடையாது, வணங்காத தெய்வங்கள் கிடையாது, நவகிரக பிரீத்தி எல்லாம் பண்ணியாச்சு. இதெல்லாம் விட ஒரு படி மேலே போய் எல்லா ஜோதிடர்களும் பார்த்தோடு நிற்காமல் அவரே ஜோதிடம் கற்றுக்கொண்டார். அவர் பார்த்துக்கிட்டு அவருடைய ஜாதகத்தை பார்க்குறாரு. ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தகவல் அவருக்கு வருகிறது. அவருடைய ஜாதகப்படி அவருக்கு புத்திர பாக்கியம் சாத்தியமே இல்லைங்கிறத அவரே தெரிஞ்சுக்கிறார். அப்படிப்பட்ட தாமண்ணாவிற்கு 8 குழந்தைகள் பிறக்குங்கிறார் சாய்நாதர். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இல்லையா? அந்த பரமாத்மாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்புகிறார். அதன் பிறகு அவருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஏன்னா பரமாத்மாவோட அருள் வாக்கு இல்லையா, சத்திய வாக்கு, அது பலிக்காமல் போகுமா? அது பிரமாதப்படுத்திட்டார் சாய்நாதர். அன்றைக்கி அவர் அந்த மசூதியில் பிரமாதமாக அமர்ந்திருந்தார், இந்த சத்திய வாக்கை கொடுத்தார். இன்றைக்கி நமக்கு டைட்டில் என்ன கொடுத்துருக்கார் பாபா? என்னுடைய சமாதி கூட உன்னிடம் பேசும் இல்லையா? அதானே எதற்காக இந்த கதையை இன்று சொல்ல வைத்திருக்கிறார் சாய்நாதர். அதான் அங்கே முக்கியமான விஷயம். இன்றைக்கி என்னிடம் பேசி கொண்டிருக்கும் நிறைய சகோதரிகள், அண்ணா நாங்கள் வணங்காத தெய்வம் இல்லை, எல்லா தெய்வங்களையும் வணங்கி விட்டோம், எல்லா ஆலயங்களுக்கும் சென்று விட்டோம், எல்லா மகான்களையும் வணங்கி விட்டோம், எல்லா ஜோதிடர்களையும் பார்த்து விட்டோம். எல்லா ஜோதிடர்களும் சொல்கின்ற விஷயம், உங்களுக்கு ஜாதகப்படி குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி எங்கிட்ட அழுதுகிட்டு இருக்கீங்க. உங்கள் அத்தனை பேருக்கும் பதில் சொல்வது போல் தான் இந்த தாமண்ணா கதை என்று சொல்ல வைத்திருக்கிறார். எந்த ஜோதிடம் என்ன சொன்னால் என்ன இல்லையா? உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு, புத்திர பாக்கியம் உண்டு, உங்களுக்கு தாய்மை பரிசு உண்டு என்பதை சாய்நாதர் இந்த கதையின் மூலம் உங்களுக்கு உறுதிப்படுத்துகிறார் சாய்நாதர். நம்பிக்கையோடு காத்திருங்கள், சாய்நாதர் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும் உங்கள் அத்தனை பேருக்கும். அதற்காக தான் இந்த எபிசோடு ஃபுல்லாகவே இப்படி தாய்மை பரிசை பற்றி
அப்படி அருளாசிகளை வழங்கி கொண்டிருக்கிறார் சாய்நாதர். இன்றைக்கி பிரமாதமாக 3 அற்புதங்களையும் கொடுத்து ஒரு சச்சரித கதையும் கொடுத்து நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை செய்திருக்கிறார் சாய்நாதர். இன்றைக்கி 3 அற்புதம் கொடுத்தார் இல்லையா? சகோதரி சாய் சகுந்தலாவின் மூலம் 5 விளக்கு பூஜையின் மகிமையை நமக்கு எடுத்துரைத்தார் சாய்நாதர். அதே போல் சகோதரி சூர்யாவின் அற்புதத்தின் மூலமும் 5 விளக்கு பூஜையின் மகிமையை நமக்கு எடுத்துரைக்கிறார். தாய்மை பரிசு கிடைத்தும் நான் அந்த குழந்தையை எப்படி நான் வளர்ப்பேன்னு ஒரு சகோதரி அழுதா அதற்கும் ஆசீர்வாதம் கொடுக்கிறார் சாய்நாதர். அதுதான் சாய்நாதர். நம்முடைய தாய் தந்தை எல்லாமே அவர் தானே இல்லையா? நம்பிக்கையோடு ஒரு பாதங்களை பிடித்து கொள்ளும் நமக்கு அருளாசியில் வழங்க காத்து கொண்டிருக்கிறார் சாய்நாதர். அப்பா, என்னுடைய ஜாதகம் இப்படி இருக்குது, என்னுடைய நேரம் சரியில்லைன்னு கதரும் உங்களுக்காக தாமு அண்ணாவின் கதையை சொல்லி எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள், நான் இருக்கிறேன்கிறார் சாய்நாதர். அவர் இருக்கும்போது எதற்கும் கவலை வேண்டாம், நான் இருக்க பயமேன். பாபா சொல்லிகிட்டே இருக்கார் இல்லையா? அந்த சாய்நாதருக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லி அடுத்த எபிசோடு பாருங்கள், அமர்க்களப்படுத்துகிறார் சாய்நாதர். அந்த அற்புதங்களை தரிசனம் செய்ய இருக்கிறோம். இப்போல்லாம் எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம். இன்றைக்கி பிரார்த்தனை யாருக்காகன்னு கேட்டிங்கன்னா, தாய்மை பரிசுக்காக காத்திருக்கும் அத்துணை பேருக்கும் தாய்மை பரிசை அள்ளி கொடுங்கள் பாபா. அதற்காகத்தான் இன்றைக்கி பிரார்த்தனை. வாங்க பிரார்த்தனை செய்வோம். ஷீரடிபுர வாசினம், கருணாமூர்த்தி ஸ்வரூபம், சர்வரோக தோஷ நிவாரணம், ஷீரடி சாய்நாதன் தரிசனம். சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைச்சிக்கிட்டே இருக்குன்னு வேண்டிக்கிறேன். அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்தி பக்திமயம்.